மகா கந்த சஷ்டி விரதத்தினுடைய 5வது நாள் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் புளியோதரை. அதுதான் முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யணும். என்ன தானம் செய்யணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயமா, நுட்பமான விஷயமா சொல்லப்படுது. 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்யுங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. கண்டிப்பாக 1000 பேத்துக்கு எல்லாராலையும் 1000 பேத்துக்கு அன்னதானம் செய்ய முடியாது. கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நொய்யரிசின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம். சின்ன சின்ன குருணையாக இருக்கும் இல்லையா. நல்ல அரிசியை எடுத்துகிட்டு ஒரு தடவை மிக்சரில் ட்ரில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா சின்ன சின்ன அரிசியாக இருக்கும். 2 உள்ளங்கை எடுத்துக்கோங்க. எடுத்து அருகில் இருக்கக்கூடிய முருக ஆலயத்தில் எப்படியும் மரங்கள் இருக்கும். மரங்களை சுற்றி புற்றுகள் இருக்கும். அந்த புற்றுகள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொடுத்துருங்க. இதுதான் உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்துவதற்கான மிக முக்கியமான 5வது நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை. கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்ததும் எறும்பு புற்றுக்கு உணவு விடுவதும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்று பாராயணம் செய்ய வேண்டிய முருக மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய திருப்புகளாக இருந்தாலும் சரி, சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகன் மீது பாடப்பட்டிருக்கக்கூடிய கந்த சஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி, தாராளமாக பாராயணம் செய்யலாம்.